ரெயின் எங்களோட பிளானை மாற்றலாம், ஆனால் எங்களோட ஈக்குவாலிட்டியை மாற்ற முடியாது. வெல்கம் டு டே 13 ஆஃப் தி 100 டே சேலஞ்ச் ஆஃப் ஷேரிங் வீட்டு வேலைகள் வித் மை ஒய்ஃப். இன்றைக்கான கோட் இப்போ நம்ம என்னென்னு பார்க்கலாம். நான் பண்ணக்கூடிய வேலைக்கான கோட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கன்சிஸ்டன்சி. என்னோடய ஒய்ஃப் பண்ணக்கூடிய வேலைக்கான கோட் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் கமிட்மெண்ட். காலையில் 5 மணிக்கு நானே என் ஒய்ஃபு ஏந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பால் வாங்க போனேன். போகும்போதே எங்கள் ஒய்ஃப்கிட்ட என்ன சொன்னேன்னா, கீழே போய் தண்ணி தெளிச்சுட்டு கோலம் நீ போட்டுடுமா, நம்ம பார்த்தோன்னா டீ குடிச்சிட்டு வந்து கலர் அடிக்கிறத வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பால் வாங்க போனேன். கரெக்டாக அங்கே நான் வந்து பால் வாங்க கிட்ட போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி, பாலை வாங்கிட்டு எங்கே மழையிலே வருதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா அங்கேயே வெயிட் பண்ணேன். கொஞ்சம் நிமிஷம் கழித்து எங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ணிவிட்டு மழை பெய்யும் போது நீங்கள் வந்துட வேணாம், மழை விட்டதுக்கப்புறம் வந்தால் போதும்னு சொன்னாங்க. சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் நான் அங்கே வந்து வெயிட் பண்ணி இருந்தேன். அடுத்து ஒரு 5-6 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மழை வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு வந்து பாலை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட்டானதுனால பார்த்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் ஏந்துட்டாங்க. ஆனால் மழை பெஞ்சதுனால வந்து யாருமே ஃப்ரெஷ்ஷாக பார்க்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டாங்க. எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா டீ போட்டு 3 பேரும் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டாங்க. நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து நான் வந்து பிஸ்கெட்டில் சாப்பிட்டுட்டேன். ஸோ மழை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விட்டு விட்டு பேஞ்சுது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோலம் போட்டால் வந்து வேஸ்ட் ஆகிடும் சொல்லிவிட்டு, சரி இன்றைக்கி நம்ம வந்து கோலம் போடுற வேலையே வேணாம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மழை எப்போ வேணால் வரலாம், அதனால் நம்ம வந்து துணி காய போட்டு நம்ம அடிக்கடி எடுப்போம். ஸோ அந்த வேலை கூட வேணாம்னு சொல்லிவிட்டு இந்த 2 வேலைக்கு பதிலாக வேறு எந்த வேலை பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே சொல்லிட்டாங்க. மழை அப்போ பார்த்தீங்கன்னா விட்டுடுச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் வெளியே ஈரம் இருந்ததுனால வந்து இப்போ நம்ம பெருக்க வேணாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் வந்திருந்தால் அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணி முடிச்சுட்டு, அப்புறம் வெளியே ஓரளவு காஞ்சதுக்கப்புறம் வெளியே பெருக்கலாம்னு சொல்லிட்டு, நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் வெளியே பெருக்குனாங்க. அப்போது இன்றைக்கி வெளியே வந்து நான் பெருக்கணும்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற எல்லா ஜாமாவும் ஒரு பக்கம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லா குப்பையும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு அதை நான் வந்து வாரியும் முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃப் அவங்க குளிக்கிறதுக்கு வந்து ஹீட்டரில் வந்து தண்ணி போட்டுட்டாங்க. தண்ணி சுட்டதும் அவங்க போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அது கூடவே அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாமான் வெளுக்கிற வேலையை முடிச்சலாம்னு சொல்லிட்டு எந்தெந்த ஜாமான்லாம் வெளுக்கிறது இருக்கோ அதெல்லாம் ஒரு வாட்டி கரெக்டாக எடுத்துட்டோமான்னு செக் பண்ணிவிட்டு நான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். ஸோ அதில் இருக்கிற குப்பை எல்லாமே எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வந்து ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு, சரி மீதி இருக்கிற ஜாமான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களே வெளுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களே வந்து கழுவி முடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி வேலை பண்ணும்போது போர் அடிக்கக்கூடாது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க லைஃப்பில் நடந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க. சில கதையை வந்து நானும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டோம். அப்படியே வந்து கதை பேச பேச பார்த்தீங்கன்னா வேலை கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. அப்புறம் எல்லா ஜாமான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்டில் மேலே எடுத்து வந்து வச்சுட்டு எல்லா ஜாமான் பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு பார்த்தீங்கன்னா காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அக்கா பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஏந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே அவங்க வந்து யூஸ் பண்ண பாய் தலைகாணி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு சரி பெருக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா எங்களோட ரூமை பார்த்தீங்கன்னா பெருக்கிட்டு அந்த குப்பை எல்லாமே பார்த்தீங்கன்னா வாரிட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா டிவி ரூமே வந்து பெருக்கி குப்பை எல்லாமே வாரிட்டு கிச்சனையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெருக்கி வாரிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் எனக்கு குளிக்க தண்ணியில் ஹீட்டரில் போட்டு தண்ணி சுடுறதுக்கப்புறம் போய் நான் வந்து குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து தோசை செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் இருக்கிற மற்ற வேலை பார்த்தீங்கன்னா அக்கா, எங்கள் ஒய்ஃபு, எங்கள் அம்மா, நான் எல்லாமே அப்படியே வந்து பிரித்து வந்து செஞ்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சது. நான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி என்ன நான் பேசணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்ததுக்கப்புறம் மதியம் வந்து லன்ச் டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னா வந்து கிச்சடி எங்கள் ஒய்ஃப் செஞ்சாங்க. அது எங்கள் ஒய்ஃபு, எங்கள் அக்கா பொண்ணு, எங்கள் அக்கா, அம்மா, அப்பா, அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 வேலை நம்ம வந்து மாற்றுறோம் சொல்லியிருந்தோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம், பெருக்கிற வேலையை திரும்ப பண்ணிடலாம் சொல்லிட்டு உள்ள காலையில் எங்கள் ஒய்ஃப் பெருக்கியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் உள்ளே பெருக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிவி ரூமை நான் வந்து ஃபஸ்ட்டு பெருக்க ஆரம்பித்து அந்த ரூமில் இருக்கிற எல்லா ஜாமானையும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பேர் நாங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் வந்து எல்லா ரூமையும் பெருக்கி குப்பை எல்லாமே வாரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போயிட்டு அங்கேயும் இருக்கிற எல்லா ஜாமானையும் 2 பேரும் சேர்ந்து எடுத்து வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா குப்பை எல்லாமே பெருக்கி வந்து வாரி முடிச்சுட்டேன். அப்புறம் 5 மணி போல் எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா டீ போட்டாங்க. அது எல்லாமே நாங்கள் டீ எல்லாமே குடிச்சிட்டு குப்பை கொட்டுற வேலை இருந்துச்சு. எங்கள் ஒய்ஃப் எல்லா குப்பையும் வந்து ஒன்றாக்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதை நான் பார்த்தீங்கன்னா போய் வந்து கொட்டிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் உள்ளே பெருக்குனால எங்கள் ஒய்ஃப் வந்து வெளியே பெருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே எல்லா குப்பையும் பெருக்கி அதை வந்து வாரி முடிச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கன்சிஸ்டன்சி பண்ண வேலையை இப்போ நம்ம பார்ப்போம். பால் வாங்கிட்டு வந்தது, காலையில் பார்த்தீங்கன்னா வெளியே பெருக்கினது,
ஜாமான் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது, காய வச்சது. அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வீட்டு உள்ளே பெருக்குனது. மிஸ்ஸஸ் கமிட்மெண்ட் பண்ண வேலை பார்த்தீங்கன்னா காலையில் டீ போட்டது, காலையில் உள்ளே பெருக்குனது, ஜாமான் வெளுக்குனது, கழுவுனது, அப்புறம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா வெளியே பெருக்குனது. நீங்கள் உங்களோட சேலஞ்சை மழை பெய்யும் போதும் கண்டினியூ பண்ணுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.